ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான லட்டு. இது பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு, முடி உதிர்வை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு லட்டு. இந்த ஹெல்த்தி லட்டு எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த லட்டு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமில் பார்த்திங்கன்னா கால்சியம், விட்டமின் இ, மெக்னீஷியம், இரும்பு சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. பாருங்கள், நம்ம பாதாமை வறுத்து எடுத்துட்டேன். பொன்னிறமாக வறுத்து எடுத்தால் போதுங்க. அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பம்கின் சீட் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்கள் இந்த பம்கின் சீட்டில் நிறைய இருக்குங்க. அதனால் இதையும் கொஞ்சம் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வெள்ளரி விதைகள் எடுத்துருக்கேங்க. வெள்ளரி விதைகளும் பார்த்திங்கன்னா பூசணி விதைகளை மாதிரியே நிறைய கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஹேருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வெள்ளரி விதையிலும் இருக்குது. ஸோ அதையும் ஒரு நான் 50 கிராம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க இதில். ஸோ நமக்கு முடிக்கு மட்டும் இல்லை, முகப்பொலிவுக்கு, கிளியர் ஸ்கின் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை ரெகுலராக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லது. இப்போது ஹேருக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு 50 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதையும் எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். அடுத்ததாக நான் முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு 25 கிராம். நமக்கு முந்திரியிலும் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொன்னிறமாக வாணலியில் வறுத்து எடுத்துருங்க. அடுத்ததாக ஒரு 10 கிராம் பிஸ்தா எடுத்திருக்கேன். பிஸ்தா நம்ம முடி வளர்ச்சிக்கு பிஸ்தா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முடியோட வேர்க்கால்கள் நல்லா வலுவாகிட்டு முடி உதிரதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நம்மளுக்கு பிஸ்தாவில் இருக்குது. ஸோ அதில் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது முக்கியமான ஒன்று, முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் இப்போ வாணலியில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் நான் இப்போ என்ன சேர்த்த போகிறேன்னா ஆலிவ் விதை 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். முடி உதிர்வை கட்டுப்படுத்துறதுக்கும், ஹேர் டேமேஜு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலிவ் விதையை இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி உதிர்வை கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க. முடி டேமேஜ் ஆகிறதும் சரி, ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் முடி கொட்டுறதும் சரி கண்ட்ரோலில் வரும். ஆலிவ் விதை படபடன்னு வெடிக்குங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டுட்டு மூடி வச்சு லைட்டாக வறுத்து கொடுங்க. அப்போது நல்லா வறுபட்டணும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு கலர் ஒரு கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது நமக்கு நல்லா வறுத்தாச்சு. நல்லா ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த லட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த வலுவழுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் 2ஆக பிரிச்சுட்டு இதில் 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் வெல்லத்தை நான் இப்போ இதில் போட்டுட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக. இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டுட்டு நான் அரைச்சி ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க.
இப்போ இதில் வந்துட்டு ஒரு 50 கிராம் போல் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு லட்டு பிடிச்சிடலாம். நம்ம மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் ஊற்றிடாதீங்க. நெய்யை சூடு பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு பிடிச்சிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஹெல்த்தியான ஒரு லட்டு. நம்ம ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு, நம்ம ஹேர் டேமேஜ், ஹேர் ஃபால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு, ஆலிவ் விதை லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நரை இருக்கிறவங்க இந்த லட்டை ரெகுலராக ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.